Hello students, today we are going to see exercise number 1.5, sum number 8. Consider the function f of x, g of x and h of x as given below. Show that f composite g composite h is equal to f composite g composite h in each cases. அப்படி காமனாக நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள். எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச், எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். ஸோ இந்த ஆர்டரில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1 and h of x is equal to x square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதில் 3 ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. f of x ஓட ஃபங்க்ஷன், g of x ஓட ஃபங்க்ஷன் அண்ட் h of x ஓட ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த ஆர்டரில் நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணணும். இதில் 2 பார்ட்ஸாக வச்சுக்கலாம். ஒன்று LHS, இன்னொன்று RHS அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட சொல்யூஷன் கிவன் f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1 and h of x is equal to x square அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் LHS பார்ட் எடுத்துக்கிறேன். இல்லை LHS நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா f காம்போசிட் g காம்போசிட் h. அதில் ஃபஸ்ட்டு f காம்போசிட் g காம்போசிட் h. ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு எது ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை சால்வ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். சரிங்களா? அப்படி இல்லை எல்லாத்தையும் ஒரே டைமில் சால்வ் பண்ணாலும் சால்வ் பண்ணலாம். பட் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரணும். ஆனால் இப்போது இந்த ப்ராக்கெட்டில் இருந்து நான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக வரும். ஏன்னா எப்பயுமே செட்டை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எது இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இங்கேயும் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஃப் காம்போசிட் ஜி இருக்குது, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு f of g of x அப்படின்னு சொல்லி எழுதலாம். f of g of x. அப்போ g of x ஓட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x plus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது f of 3x plus 1. அப்போ f of x 3x plus 1 இப்போ மாறி இருக்குது. ஸோ f of x ஓட வேல்யூ என்னன்னா x minus 1. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 3x plus 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ f composite g of x is equal to இன்னும் மாதிரி பாருங்கள் x minus 1. அப்போ x இருக்கிற இடத்துல பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா 3x plus 1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போது 3x plus 1 x போட்டுட்டேன் minus 1. ஸோ அப்போது 3x plus 1 minus 1 gets cancel. ஸோ அப்போ 3x. இப்போ எஃப் காம்போசிட் ஜி தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டாட் ஹெச் இருக்குது, அதாவது காம்போசிட் ஹெச் இருக்குது. ஸோ எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது ஹெச் ஆஃப் எக்ஸ்னு வந்துங்க. எஃப் காம்போசிட் ஜி இதை அப்படியே வச்சுக்கிறேன். காம்போசிட் ஹெச் இருக்கு இல்லைங்களா, அதாவது டாட் ஹெச். அந்த டாட் ஹெச் எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதுறோம். அப்போ இந்த ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அந்த இடத்துல
அப்போ இந்த f காம்போசிட் g ஆஃப் x ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ f காம்போசிட் g ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா 3xன்னு இருக்குது. f காம்போசிட் g ஆஃப் x ஓட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது 3xன்னு இருக்குது. ஸோ இங்கே f காம்போசிட் g ஆஃப் x ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த எக்ஸ் ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு 3x ஸ்கொயர் அப்படின்னு மாதிரி. ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால இங்கே எக்ஸ்னு வந்துச்சு. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர்னு மாறுது, அவ்வளோதான், வேறு எதுவும். ஸோ இது வேணால் இங்கே எழுதிக்கலாம். ஸோ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஸோ அதனால் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்சோட வேல்யூ 3x ஸ்கொயர். எல்ஹெச்எஸோட ஆன்சர். நெக்ஸ்ட் RHS. RHS என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா F காம்போசிட் G காம்போசிட் H கொடுத்துருக்காங்க. ஸோ F காம்போசிட் G காம்போசிட் H. ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் எது கொடுத்துருக்காங்கன்னா G காம்போசிட் H கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஆனால் இங்கே இது செகண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இது ஈஸியாகவே இதே ஃபஸ்ட்லேயே சால்வ் ஆயிரும். ஸோ அப்போது எஃப் ஆஃப் தனியாக வச்சுக்கிறேன், G காம்போசிட் H சால்வ் பண்ண போகிறேன். அப்போ G காம்போசிட் H சால்வ் பண்ணும்பொழுது G ஆஃப் H ஆஃப் Xன்னு போட்டுடலாம். G ஆஃப் H ஆஃப் X. ஸோ அப்போது F ஆஃப் G இந்த H ஆஃப் Xோட வேல்யூ என்னன்னு கொஸ்டினில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்துடும். இப்போ இது G ஆஃப் Xன்னு இருக்குது. G ஆஃப் Xோட வேல்யூ என்னென்னா 3x + 1. அப்போது எஃப் ஆஃப் இது எல்லாமே 3x + 1ன்னு வரப்போகுது. அப்போ 3xக்கு பதிலாக இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். 3x ஸ்கொயர் + 1. இப்போது இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க x - 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ x - 1. அப்போ எக்ஸுன்ற இடத்துல என்ன இருக்குன்னா இந்த வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் இருக்குது பதிலாக 3x ஸ்கொயர் + 1 - 1. எக்ஸோட வேல்யூ 3x ஸ்கொயர் + 1. ஸோ அப்போ அதை அப்படியே எழுதிட்டேன். -1 இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ இந்த +1 - 1 கெட்ஸ் கேன்சல். ஸோ அப்போ 3x ஸ்கொயர் F காம்போசிட் G காம்போசிட் H இதோட வேல்யூ. ஸோ இங்கே LHSல 3x ஸ்கொயர் தான் வந்திருக்கு, RHSக்கும் 3x ஸ்கொயர் தான் வந்திருக்கு. therefore LHS equal to LHS is equal to RHS. இதான் நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. LHSன்றது F காம்போசிட் G காம்போசிட் H is equal to F காம்போசிட் G காம்போசிட் H. அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவல் ஷோ தட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவலாக தான் வந்திருக்கு. ஓகேவா? Shall we move into the second subdivision? Next, second subdivision. F of x is equal to x square கொடுத்துட்டாங்க. G of x is equal to 2x and H of x is equal to x plus 4. Like same way, LHS is equal to LHS என்ன எடுத்துக்கலாம்? F dot G dot H LHS. அப்போ F காம்போசிட் G காம்போசிட் Hன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ப்ராக்கெட்டில் எது இருக்குன்னா F காம்போசிட் G இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ F காம்போசிட் G ஆஃப் X இஸ் ஈக்குவல் டு F ஆஃப் G ஆஃப் X. ஸோ G ஆஃப் Xோட வேல்யூ 2x. ஸோ அப்போது F ஆஃப் 2x. இப்போ F ஆஃப் Xோட வேல்யூ என்னென்னா x ஸ்கொயர். ஸோ அப்போது x ஸ்கொயர் அப்போ 2x தி ஹோல் ஸ்கொயர். 2xன்றது எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸுக்கு பதில் 2x போட்டுட்டேன். ஸ்கொயர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்கொயரையும் போட்டாச்சு. ஸோ இப்போ சால்வ் பண்ணால் 4x ஸ்கொயர். இது F காம்போசிட் Gயோட வேல்யூ. ஸோ அப்போது நம்மளுக்கு இப்போ என்ன தேவை?
f composite g of x, f composite g composite h தேவை. அப்போ f composite g ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அப்படியே இருக்கட்டும். f composite g of h of x ன்னு மாத்திக்கிறேன். அப்போ h of x ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, x plus 4. அப்போ f composite g h of x பதிலாக x plus 4. அப்போ f composite g ஓட வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 4x ஸ்கொயர்னு. ஸோ இதுக்கு அப்படியே 4x ஸ்கொயர் மாற்றினீங்கன்னா 4xக்கு பதிலாக x plus 4 தி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஏன்னா இப்போ எக்ஸ் இருக்கிறதுல என்ன இருக்குன்னா x plus 4 இருக்குது. ஸோ அப்படியே x plus 4 போட்டுரும், x ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 4a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இப்போ x ஸ்கொயர் ப்ளஸ் 2 4s are 8x ப்ளஸ் 4 4s are 16 வந்துடும். இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4 into 8 32x plus 16 into 4 64. இது LHS ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் RHS. RHS என்ன கொடுத்துருக்காங்க, F composite G composite H. அப்படியே டைரக்டாகவே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ F of G of H of X. ஸோ H of X தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ G of X இருக்குது, அடுத்தது F of. ஸோ அப்போ H of X ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus 4 இருக்குது. ஸோ F of G of x plus 4னு வந்துடும் இங்கே. இப்போ G of X ஓட வேல்யூ என்னன்னா 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படியே F of 2 into x, xக்கு பதிலாக இங்கே என்ன போட போகிறீங்கன்னா x plus 4 போட போகிறீங்க. இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா F of 2 into x 2x plus 4 2s are 8ன்னு வந்துடும். ஸோ இப்போ f of x கிடச்சிருச்சு. f of xக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அப்போது x ஸ்கொயர்னும் போது இங்கே 2x plus 8 இருக்குது. இப்போ இதுதான் x இப்போது. ஸோ அப்போ 2x plus 8 தி ஹோல் ஸ்கொயர்னு மாறிடும். ஸோ அப்படி போட்டால் இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது, a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4x ஸ்கொயர் plus 4 8s are 32x 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஸோ இங்கே 4x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 64 வந்துருக்கு. அங்கேயும் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 64 வந்துருக்கு. therefore LHS is equal to RHS. இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஷோ தட்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே LHSும் RHSும் ஈக்குவலாக தான் வந்துடும். shall we move into the next subdivision. Next, third subdivision. F of x is equal to x minus 4, g of x is equal to x square and h of x is equal to 3x minus 5. Solution. LHS எடுத்துக்கிறோம். LHSல again f composite g composite h தான் எடுப்போம். ஸோ இதில் எதை ஃபஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா f composite g of x கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ f of g of x. ஸோ g of x ஓட வேல்யூ f of g of xக்கு பதிலாக x ஸ்கொயர் அப்ளை பண்ணிடுறேன். இப்போது f of xனா x minus 4. ஸோ அப்போ இங்கே x ஸ்கொயர் மைனஸ் 4னு வந்துடும். ஸோ அப்போது f composite g of x is equal to x square minus 4.
ஆனால் நம்மளுக்கு RHSல F காம்போசிட் G காம்போசிட் H கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது F காம்போசிட் G composite H is equal to F composite G of H of X. So F composite G H of X ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x minus 5. So 3x minus 5. ஸோ H of X பதிலாக 3x minus 5 அப்ளை பண்ணியாச்சு. இப்போ F composite G கேட்குறாங்க. ஸோ F composite G ஓட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், x ஸ்கொயர் மைனஸ் 4னு இருக்குது. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 3x minus 5 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 4, எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 3x minus 5 ஹோல் ஸ்கொயர் இருக்கிறோம், ஸ்கொயர் போட்டுட்டேன் மைனஸ் 4. அப்போ அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. ஸோ 3 3s are 9x ஸ்கொயர் மைனஸ் 2 3s are 6, 6 into 5 30x plus 25 minus 4 வெளியில் இருக்கிறது அப்படியே போட்டேன். ஸோ 9x ஸ்கொயர் மைனஸ் 30x 25 minus 4 will become 21. இப்போ LHS part over. Next RHS. F composite G composite H is equal to F of G of H of X. அப்போ இங்கே H of X 3x minus 5. ஸோ அப்போ F of G of 3x minus 5. இப்போ G of X என்றது ஸ்கொயரில் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ 3x minus 5 ஹோல் ஸ்கொயர். இப்போ அந்த ஸ்கொயரை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் ஸோ எஃப் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 30x plus 25. இப்போ இதுதான் f of x. எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த வேல்யூ ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. இப்போ f of x என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டினில் x மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த வேல்யூ தான் அப்ளை பண்ண போகிறீங்க. 9x ஸ்கொயர் மைனஸ் 30x plus 25 minus 4 f of x ஓட வேல்யூ. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 9x ஸ்கொயர் மைனஸ் 30x plus 25 minus 4 become 21. This is the RHS. Here LHS is equal to RHS. இது 9x square minus 30x plus 21 வந்திருக்கு. Here also 9x square minus 30x plus 21. Therefore, LHS is equal to RHS. Okay, thank you.